ஓம் சக்தி அங்காள பரமேஸ்வரன் சுரந்தரி நிரந்தரி கண்கண்ட தெய்வமே அங்காள பரமேஸ்வரி லோகநாயகி லோகமாதா செல்லாண்டியம்மா செல்வபுரத்து மகமாயி கன்னிகா பரமேஸ்வரி ಓ ಮಂಗಾಳ ಪರಮೇಶ್ವರಿ ಓ ನಮೋ ನಮಃ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ராணியம்மா மகாகாளீஸ்வரி. 11 வயசில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. எனக்கு நம்ம இப்படி தான் அப்படின்னா எனக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஐயோ நம்ம ஒரு பொண்ணாக நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு அப்படி சொல்லி நினைக்கக்குள்ள நான் வீட்டில் பொம்பளை மாதிரியே ஃபைட்டிங் பண்ணுறது, ஆடுறது, பாடுறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி நான் இருந்ததுனால எங்கள் அப்பா அண்ணன் தம்பிக்கெல்லாம் இது பிடிக்கல. என்ன நீ இந்த மாதிரி இருந்துருக்கிற, ஒரு மாதிரி தோன்ற, நடக்கிற, இப்படி மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி ஆக்டிங்கோடு பேசுகிறலாம் என்னை சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுறப்ப எனக்கே ஒரு ரசிகம் வந்துருச்சு எனக்கு. அதனால எல்லாம் போட்டு என்னை அடித்து உதச்சி என்னை துன்புறுத்தி என்னை கை காலை காட்டி எறும்பு தூக்கி போட்டாங்க, முட்டி போட சொன்னாங்க, என்னை எல்லாம் அடித்தாங்க, என்னென்னவெல்லாம் எனக்கு இம்சை கொடுத்தாங்க, தொந்தரவு பண்ணாங்க. நான் எதுக்கு இந்த உயிரை வச்சு நம்ம என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படியா எங்கேயாவது ஓடிடலாமான்னு சொல்கிறப்ப அப்பா தான் சொல்லுவாங்க. எங்கள் சின்ன பிள்ளையிலே எங்கள் அப்பாவே சொல்லுவார், ஏய் நீ 9டா, உங்கள் ஆளுங்கள்லாம் பம்பாயில் தான் இருப்பானுங்க, நீ அங்கே போய் போக போறியடா, அந்த மாதிரி ஆகலான்னு பார்க்குற இடம்லாம் எங்கள் அப்பாவே என்னை கேட்டிருக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எங்கள் அண்ணனும் கேட்டிருக்கிறேன், என் தம்பியும் கேட்டிருக்காங்க. 9 எங்கள் வீட்லேயே என்னை கேட்குவாங்க, என்னை கேவலப்படுத்துவாங்க. உங்கள் ஆளுங்கள்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குடா, பம்பாய் இருக்குடா, அங்கே தாண்டா உங்களுக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்கலாம் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. நான் அப்போ அதையே என் மனசில் உட்காந்துச்சு. ஓ அப்படி அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்சை தாங்க முடியாமல் தான் நான் பம்பாய்க்கு அப்போ ஓடி போய்ட்டேன். நான் 12 வயசில் ஓடி போனேன் பம்பாய்க்கு. இப்போ எனக்கு 50 வயசாச்சு. எனக்கு ரொம்ப பொறுக்கி பசங்கள்கிட்ட சின்ன பண்ணப்பட்டு அங்கே ரொம்ப என்னை சித்திரவாதிக்கு ஆளாக்கி என்னை கடைக்கடையாக நான் பிச்சை எடுத்து நான் சம்பாரிச்சு என் வயிற்றுக்கோசரம் இந்த துணிமணிக்கோசரம் எல்லாமே பண்ணி குடிச்சு அங்கெல்லாம் ரொம்ப வனவாசம் பட்டு அதுக்கப்புறம் ஏதோ அந்த அம்மா நான் என்னை பெங்களூர் கொண்டு இந்த சாமுண்டீஸ்வரர் தாய், இந்த அங்காள பரமேஸ்வரர் தாய் இந்த ஊரில் என்னுடைய லைஃபே என்னுடைய வாழ்க்கையே மாறி போய் இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த பூஜாரி இருந்தாக்கா இந்த ஊரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமும் நல்லா இருக்கணும். இந்த அம்மா எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து கொடுத்த எனக்கு ஒரு வரப்பிரசாதம், எனக்கு கொடுத்த ஒரு புண்ணியம். இந்த ஜனங்கள்லாம் எனக்கு சேர்ந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் இந்த ஊரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த பெங்களூரில் தான் இன்றைக்கி நான் ஒரு மனுஷியாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னாக்கா காரணம் இந்த ஊரில் உள்ள ஜனங்க, அந்த மைசூர் சாமுண்டீஸ்வரர், இந்த அங்காள பரமேஸ்வரர் என்னை வாழ வச்சது. இருந்தாலும் அதை எல்லாம் இந்த ஊர் ஜனங்களும் எனக்கு நான் மறந்ததில்லை. அந்த ஊர் ஜனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஊர் மட்டும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அம்மாவை கூட வச்சு நான் பூஜை புனஸ்காரம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் நித்த ಮಾಡುವಾಗ ನೈಟು 2-3 ಗಂಟೆಗೆ ಯಾರೋ ಬಂದು ನಾನು ಮಳೆಯಿಂದಲೇ ಬಿದ್ದಾಗ್ತೀನಿ, ನಾನು ಸ್ವಲ್ಪ ಬಂದು ನೋಡ್ರಿ ಅಂತ ನನಗೆ ಯಾರೋ ಬಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. 2 ದಿವಸದಿಂದ ನನಗೇನು ನಿತ್ಯ ಮಾಡೋಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ನೀವು ಬನ್ನಿರಿ ಅಂತ ನಾನು ಕರ್ಕೊಂಬಂದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಆವತ್ತು ಎಲ್ಲ ಮರಗರ ಎಲ್ಲ ಇದ್ದಿದ್ವಿ. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಎಲ್ಲ ಗೇಟ್ ಹಾಕಿವಿ, ಎಲ್ಲ ಗೇಟಾಗಿ ಮುಚ್ಚಿಕ್ಕಿದ್ದೀವಿ. ನಾ ಬಂದು ಏನು ಮಾಡೋಣ, ನಾನು ಹತ್ತಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ನನ್ನ ಮಗಳೆಲ್ಲ ಬಂದು ಕೆಳಗಡೆ ಏನಂತ ನೋಡ್ರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ಸಿಕ್ತು ನಮಗೆ, ಈ ದೇವರು ನಮಗೆ ಸಿಕ್ತು. ಸರಿ, ಈ ದೇವರೇ ನಮ್ಗೆ ಇದು ಸ್ವಪ್ನದಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಅಂತ ಸರಿ ಮಾಡೋಣ ಅಂತ ಒಂದು ದೀಪ ಹಾಕ್ಸ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗಿದ್ದೀವಿ. ಹೋಗಿದೆ ಅದನ್ನು ನಾನು ಬಿಟ್ಬಿಟ್ಟೆ. ಏನೋ ಮಂಗಳವಾರ ಶುಕ್ರವಾರ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಹೂವು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕೈ ಮುತ್ಕೊಂಡು ಹೋಗೋದು. ಒಂದು ಸತಿ ಏನು ಮಾಡೋಣ ಅಂತ ಒಂದೆಲ್ಲ ಮೊತ್ತೆ ಕಜ್ಜಿ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಏನೋ ಒಂದು ಪ್ರಸಾದ ಮಾಡಿ ಕೈ ಮುಗಿದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಬರೋರಿಗೆ ಯಾರಿಗಾವತ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸರಿ ಬರೋಣ ಅಂತ ಏನು ಮಾಡೋಣ, ಸರಿ ನಮಗೆ ಈ ಥರ ಹೇಳಿದ್ದೀವಿ ಅಂದರೆ ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಕೆಲಸ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮಗೂ ಇದಕ್ಕೆ ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟೋಣ ಅಂತ ನಮ್ಗೆ ಏನು ಐಡಿಯಾವೂ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ಅಷ್ಟೊಂದು ನಮಗೆ ಕೆಪಾಸಿಟಿನೂ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ತಿನ್ನೋಕ್ಕೆ ಬಟ್ಟೆಗೆ ನಮಗೂ ಒಂದು 500 ರೂಪಾಯಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಒಂದು 500 ರೂಪಾಯಿ 600 ರೂಪಾಯಿ ಸಿಗ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು, ಅದು ಕಟ್ಟಬೇಕಂತ ನಾವು ಇದೇನು ದೇವಸ್ಥಾನ ತೊಗೊಂಡು ಮಾಡೋದು ಬೇಡ, ಇದು ಚಿಕ್ಕದು ಏನೋ ಒಂದು ಇಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾನು ಇಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ದೇವ್ರು ಬಂದು ಹೇಳಿದೆ ಅಷ್ಟು ಬೇಗ ನಾನು ಇಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಸರಿ ನಿಂತ ಎಲ್ಲ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗೋರು ಬರೋರೆಲ್ಲ ಕೈ ಮುಗ್ಕೊಂಡು ಹೋಗ್ಕೊಂಡು ಬರೋದು, ಯಾರೆಲ್ಲ ಬೇಡ್ಕೊಂಡು ಅದೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಆಗಿದೆ ಅಂತ ನಮ್ಮ ಹತ್ರದ್ದು ಬೇಳಿದೆ. ಯಾರಮ್ಮ ಇದು ಥರ ಇದು ಮಾಡಿದ್ರು ಅದು ಅಂತ. ನಾವೇದಪ್ಪ ಮಾಡಿರೋದು,
ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಇಲ್ಲಮ್ಮ ನಾವೊಂದು ಇದು ಒಂದು ನಮ್ಮದು ಒಂದು ಡಾಕ್ಗೆ ಒಂದು ಬಂಗ್ಲಾ ಇದು ಇರೋರು ಇಲ್ಲಿ ಆಪೋಸಿಟ್ ಇರೋರು ನಮ್ಮ ಡಾಕ್ಗೆ ಒಂದು ಕಾಲು ಮುರಿದೋಗಿದೆ, ನಾನು ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಮ್ಮ. ಅವರು ಕ್ಲಿಯರಾಗಿ ಡಾಕ್ಟ್ರ್ ಫಸ್ಟ್ ಹೇಳಿದ್ದೀವಿ ನಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋದ್ಮೇಲೆ ಸರಿ ಆಯಿತು, ಡಾಕ್ಗೆ ಸರಿ ಆಯಿತು. ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ ಏನೇನೋ ಸೀರೆಗಳು ಪೂಜೆ ಸಾಮಾನೆಲ್ಲ ತಂದು ಪೂಜೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದೆ. ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲ ಒಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅಮ್ಮ ಯಾರು ದೇವಸ್ಥಾನ ಇಟ್ಟಿದ್ದು ಎಲ್ಲ ನಮಗೆಲ್ಲ ಒಳ್ಳೇದು ನಡೀತಾ ಇದ್ದಮ್ಮ ಅಂತ. ಆವತ್ತು ನಾನು ಸರಿ ನಮ್ಮವರೆಲ್ಲ ಕಲೆಕ್ಷನ್ ಮಾಡಿ ಏನೋ ಚಿಕ್ಕದು ಬಂದು ಏನೋ ಒಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಮಾಡಿ ಎಲ್ಲರ ಸಪೋರ್ಟಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಥರ ಕಟ್ಟಿ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ನಮಗೋಸ್ಕರ ಇಲ್ಲ. ನಮಗೆ ಯಾರು ತಾಯಿ ಇಲ್ಲ, ತಂದೆ ಇಲ್ಲ, ನಮಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ನಾವು ನಾನೇ ಮಗಳ ಮುಗಿ ಆಗಿಬಿಟ್ರು. ನಮ್ಮ ಊರಿಗೆ ಹೋಗಿ 30-40 ವರ್ಷ ಆಯಿತು. ಇದು ಈ ಥರ ಮಾಡಿದಾಗ ನಮ್ಗೆ ಅಷ್ಟು ದುಡ್ಡು ಇಲ್ಲ. ಅವರೆಲ್ಲ ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗೋರೆ ಎಲ್ಲ ಒಬ್ಬರು ಬಂದು ಅವರು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ ಟಿನ್ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಈ ದೇವಸ್ಥಾನ ಬಂದು ಏನೋ ರೋಡು ಹೋಗುವಾಗ ಏನೋ ಒಂದು ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನೋ ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅದು ಸಕ್ಸಸ್ ಐತೆ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮನೆ ಕಡೆ ಬಂದು ಅಮ್ಮ ನಾವೊಂದು ಇದೆಲ್ಲ ಗೇಟ್ ಕೊಡ್ತೀನಿ, ಶೀಟ್ ಹಾಕಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಶೀಟ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋರ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗೋವರೇ ಈ ಥರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಟ್ರಾನ್ಸ್ಜೆಂಡರ್ಗಳಿಗೆಲ್ಲ ಇದೇ ಇಷ್ಟ, ಅಂಗಾಳ ಪರಮೇಶ್ವರನೇ ಇಷ್ಟ. ಅವರಿಬ್ಬರು ಅಕ್ಕ ತಂಗಿ, ಅವರು ಎಲ್ರಿಗೆ ಪ್ರಪಂಚ ಎಲ್ರಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದಿರೋದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾಯಿದ್ದೀನಿ, ಎಲ್ಲರಿಗೆ ಪೂಜೆ ಅಮ್ಮಗೆ ಮಾಡ್ತೀನಿ. ಮಹಾಕಾಳಿ ಮಶಾನ ಕಾಳಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮಾಡಿರೋದು ಮಶಾನ ಕಾಳಿ ಅಂತ, ಅವ್ರಿಗೆ ಸಪ್ರೇಟ್ ಪೂಜೆ, ಅಮ್ಮನಿಗೆ ಸಪ್ರೇಟ್ ಪೂಜೆ. ಅಂಗಾಳ ಈಶ್ವರಿ ಇದು, ಅಂಗಾಳ ಪರಮೇಶ್ವರಿ ಇದು. ಇವ್ರಿಗೆ ನಾನ್ ವೆಜ್ ಏನಿಲ್ಲ. ಅಮ್ಮನಿಗೆ ನಾನ್ ವೆಜ್ಜಿ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕು, ಎಲ್ಲ ಮಾಡಿ ಕೈ ಮುಗಿತಾಯಿದ್ವಿ, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ. ಅಮ್ಮ ಫೆಸಾಲಿಸ್ಟ್ ಏನಂದರೆ ನಮಗೆ ಏನು ಕೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಏನು ಕೊಡೋದಿಲ್ಲ. ಇದು ಪಬ್ಲಿಕ್ ಜನಗಳಿಗೆ ಅಮ್ಮ ತುಂಬ ಪವರ್ಫುಲ್, ಏನು ಬೇಡ್ಕೊಡೋದು ಅದು ಸಕ್ಸಸ್ ಆಗ್ತದೆ. ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಪೂಜೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಒಂದು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ. ಯಾವ ದೇವಸ್ಥಾನ ಹೋಗೋದು ಬರೋದು ನನಗೂ ಅಮ್ಮ ಅಂಗಾಳ ಬರೋದು ತುಂಬ ಇಷ್ಟ. ಅದು ಏನೇ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಮಗೂ ಅಂಗಾಳಿ ಪರಮೇಶ್ವರ ಅಂದರೆ ನಮ್ಗೆ ತುಂಬ ಒಂದು ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ. ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಪೂಜೆ ಮಾಡಬೇಕಂತ ನನಗೊಂಥರ ಆಸೆ ಇದೆ. ಆ ಆಸೆ ಇದೆ. ಅವ್ರು ಬಂದು ನಮ್ಮ ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಮ್ಮ ಒಂದು 10 ವಯಸ್ಸು ಇರುವಾಗಲೇ ನಮ್ಗೆ ಬಂದು ಅಮ್ಮ ಬಂದು ನಮಗೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಾ ಅಂತ ಅಮ್ಮನೇ ಹೇಳಿದ್ದಾಳೆ. ನಾನು ಬೆಂಗಳೂರು ಬಂದು ನಮಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಮಗೂ ಟ್ರಾನ್ಸ್ಜೆಂಡರ್ಗಳು ಯಾರು ಅಂತ ಪರಿಚಯ ಇಲ್ಲ. ನಾವು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿರೋದು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ, ಆಮೇಲೆ ಬೊಂಬೈಗೆ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಬೊಂಬೈ ಬಂದು ಹಂಗೆ ನಾನು ಬಂದುಬಿಟ್ಟೆ, ಏನೋ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಬೇಡ, ನಮ್ಮ ಹೆಂಗೆ ಬೆಂಗಳೂರು ಕಡೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ ಅಂತ. ನಮ್ಗೆ ಅಪ್ಪಡಿ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಆವತ್ತು ನಾವೊಂದು ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಯಾರಿಲ್ಲ, ನಮಗೆ ತಾಯಿ ತಂದೆ ಇಲ್ಲ, ಯಾರೂ ಇಲ್ಲ. ನಾನು ಏನು ಮಾಡೋಣ ಏನೋ ಅಂತ ನಾನು ಏನೋ ಒಂದು ನಮಗೂ ಏನೋ ನಮ್ಮ ಸೆತ್ತೋಗ್ಬಿಡೋಣ ಅಂತಲೂ ನಾನು ಇನ್ಕೊಂಡೆ. ಸರಿ ಆವತ್ತು ಬಂದು ಒಬ್ಬರು ಯಾರು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗೋರು, ಯಾಕಮ್ಮ ಈ ಮನೆಗೆ ಬಾ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ನಮ್ಗೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ ಲಿಂಗರಾಜಪುರಮಲ್ಲಿ. ಆ ಮನೆಗೆ ಸರಿ ಅಮ್ಮ ಬರ್ತೀನಿ ಅಂತ, ನಮ್ಗೆ ಊಟ ಇಲ್ಲ, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, ನಾನು ಸ್ನಾನ ಮಾಡಿ 2 ದಿವಸ ಆಯ್ತಮ್ಮ ಬೊಂಬಾಯಿದು ಬಂದು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀವಿ ನಾವು. ಮತ್ತೆ ಕರ್ಕೊಂಬಂದು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕುಂಡ್ರಿಸಿ ನಮಗೆಲ್ಲ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಟು ಅವರು ಅಂದರೆ ಅಷ್ಟೊಂದು ಅವ್ರನ್ನ ಪೂಜಾರಿನೇ. ಮನೆ ನೋಡಿದ್ರೆ ಅಂಗಾಳ ಪರಮೇಶ್ವರ ಹಂಗೆ ಅಮ್ಮ ಕೂತಿದ್ದಾಳೆ. ಇದಲ್ಲ ನಾನು ಹಂಗೆ ಅಮ್ಮ ನೀ ಇಲ್ಲಿನೇ ಇದ್ದಾಳಮ್ಮ, ನನಗೆ ನೀನು ಬಿಟ್ಟರೆ ಯಾರು ಇಲ್ಲಮ್ಮ, ನಮಗೆ ನೀದೇ ಅಮ್ಮ, ನೀವು ಕೈ ಬಿಟ್ರೂ ನಾನು ಎಲ್ಲಮ್ಮ ಹೋಗೋದು, ನಾನು ಅನಾದಿಮ್ಮ, ನಮ್ಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅಮ್ಮ ಹತ್ರ ಅಲ್ಕೊಂಡು ಬಂದ ಮೇಲೆ ರೋಡಲ್ಲಿ ಬರುವಾಗ ಒಬ್ಬರು ಬಂದು ನಮ್ಮ ಊಟ ಮಾಡಿ ಎಷ್ಟು ದಿವಸ ಖರ್ಚಿಗೂ ದುಡ್ಡು ಇಲ್ಲ, ಏನೋ 2,000 ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬರು ಬಂದು ಕಾರಲ್ಲಿ ಹೋಗೋರು ನಿಲ್ಸ್ಕೊಂಡು ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, 2,000 ಕೊಟ್ಟು ನೀನು ಮಡಗು ಅಂತ ಹೋಗಿದ್ವಿ. ಅಮ್ಮ ನೀ ಎಲ್ಲಿಲ್ಲ, ನಮ್ಮ ಕಡೆನೇ ಇದೀಮ್ಮ ಅಂತ ಆವತ್ತಿಂದ ನಮಗೆ ಆ ಅಮ್ಮ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. ಫಸ್ಟ್ ತೊಂದರೆ ಎಲ್ಲರೂ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾಕಮ್ಮ ರೋಡಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ, ಆ ಥರ ಇಟ್ಬಾರ್ದು, ಎತ್ತಪ್ಪ ಅಂದರೆ ಸುಮಾರು ಜನ ನಮ್ಮ ಬಂದು BBM ಅವರು ಬಂದು ನಮ್ಮ ಮನೆ ಕಡೆ ಬಂದು ನಮ್ಗೆ ಸುಮಾರು ಜನ ತೊಂದರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಎಲ್ರಿಗೂ ತೊಂದರೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲ ಬಾ ಯಾರು ಅದೆಲ್ಲ ದೇವಸ್ಥಾನ ಎಲ್ಲ ಇಕ್ಬಾರ್ದು. ನಾನು ಹೇಳಿದಮ್ಮನಪ್ಪ, ನಾವು ಕೈಲಿಲ್ಲ, ನಾವು ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಮಡಗಿದ್ದೀವಿ, ಬೇಕಂತ ನೀವು ಎತ್ತು ಬಿಸಾಕ್ಬಿಡು,
ನಮ್ಗೇನಿಲ್ಲ. ನಮ್ಮ ದೇವ್ರಿಗೆ ಬಂದು ನಮ್ಗೆ ಇಟ್ಟಿರೋದು. ನಾವು ಬದುಕೋಣ, ಇದರಿಂದ ನಾವು ಬದುಕೋಣ, ಇದರಲ್ಲಿ ದುಡಿಯೋಣ ಅಂತ ನಮ್ಗೆ ಏನೂ ಆಸೆ ಇಲ್ಲ. ನಾವು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗೋದ್ರೆ ಒಂದು 500 ರೂಪಾಯಿ 600 ನಮ್ಗೆ ಸಿಗ್ತದೆ, ಅದೇ ನಮ್ಗೆ ಸಾಕು. ನಮ್ಗೇನು ಯಾರು ಇಲ್ಲ, ನಮ್ಗೊಂದು ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತುಗಳು ಇದು ಮಾಡೋಂಗಿಲ್ಲ. ಊಟ ಬಟ್ಟೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಸಾಕು. ನಮ್ಗೆ ದೇವ್ರು ಇಟ್ಟಣ ಅಂತ ನಾವು ಮಡಗಿದ್ದೀವಿ. ನೀವು ಬಿಸಾಕತ್ರ ನೀ ಎತ್ತು ಬಿಸಾಕಮ್ಮ, ನಾ ಎತ್ತ ಮೇಲೆ ಕೈ ಮುಟ್ಟದ ಮೇಲೆ ನಾ ಎತ್ತಂಗಿಲ್ಲ, ನೀ ಬೇಕಾದ್ರೆ ಬಿಸಾಕ್ಬಿಡು ಅಂತ ನಾವು ಹೇಳಿದ್ದೀವಿ. ಮತ್ತು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಅಮ್ಮ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವ್ರ ವಯಸ್ಸಾನವರಿಗೆ BBM ಕೆಲಸ ಮಾಡೋವರಿಗೆ ಬಂದು, ಇಲ್ಲಮ್ಮ ನೀವು ದೇವ್ರ ದಾನ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ ಮಾಡ್ಕೊಮ್ಮ, ನಮ್ಗೆ ಮನಸ್ಸು ಏನೋ ಒಂದು ಬಡಬಡ ಅಂತ ಏನೋ ಒಂದು ಥರ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ನಮಗೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಥರ ಅವ್ರಿಗೆ ಬಂತು. ವಯಸ್ಸಾನ ನಾನು ಹೆಸರು ಹೇಳಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ, ಅವರೇ ಬಂದು ಯಾರು ಎತ್ತಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅವರೇ ಬಂದಮ್ಮ, ನಾನು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾನು ಇದು ಎತ್ತು ಅಂತ ನಾನು ಬಾಯಿ ನನಗೆ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ, ನೀವು ಏನೋ ಮಾಡ್ಕೊಬ ದೇವ್ರಿಗೆ ಧರ್ಮ ಮಾಡ್ತೀರಾ. ನಾನು ಕಣ್ಣಿಂದ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿಮ್ಮ, ನಮ್ಮ ಕಷ್ಟ ನಾನು ತುಂಬ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಿಬಿಡ್ತೀವಿ ನಾವು, ನಾನು ಏನು ಮಾಡಲ್ಲಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟಂತ ನಾವು ಯಾರು ತೊಂದರೆ ಕೊಡಲ್ಲ. ಎಲ್ಲ ಅವರ BBM ಅವರೇ ನಮಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಸಿಮೆಂಟ್ ಅದೆಲ್ಲ ಅವ್ರನ್ನೂ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಜಾಗ ಅವ್ರನ್ನೇ ಸರಿ ದೇವಸ್ಥಾನದಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. 10 ವರ್ಷದಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. 10 ವರ್ಷ ಒಂದು ಗ್ರ್ಯಾಂಡ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಬೇಡ್ಕೊಂಡು ಹೋಗೋರೆಲ್ಲ ಬಂದು ಜನಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನಾವು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಈ ಥರ ಆಗಿರೋದು. ಆಮೇಲೆ ಇದು ಮಾಡಿ 10 ವರ್ಷ ಆಯಿತು. ಭಕ್ತಾದಿಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ಜಾಸ್ತಿ ಆದಮೇಲೆ ಎಲ್ಲೂ ಬರೋದು ಎಲ್ಲ ಜನಗಳು ಜಾಸ್ತಿ ಬರೋದು. 1000 ಜನ 500,000 ஜன ಬರ್ತಾರೆ. சிவராத்திரி ஏன் பண்ணுறோன்னா, சிவராத்திரி அதுக்கு 5 நாள் நாங்கள் பூஜை பண்ணுவோம். 5 நாள் பூஜைன்னா, ஒரு நாள் சண்டிக்கு காளிக்கு ஃபஸ்ட்டு காளிக்கு பூஜை பண்ணுறோம். சண்டினா சண்டி தனி காளி தனி. சண்டிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவோம். அதுக்கு முதல் நாள் சிவராத்திரி சிவனுக்கு பூஜை பண்ணுவோம். 2வது காளிக்கு, 3வது சுடுகாட்டு காளிக்கு பூஜை பண்ணி நான் வேஷம் போட்டு சுடுகாட்டுக்கு சுடுகாட்டில் போயிட்டு மண்ணெல்லாம் தள்ளி போய் எலும்பெல்லாம் கடித்து அதில் உள்ள வந்து சாம்பலெல்லாம் தள்ளி விட்டு அதில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்து மனுஷால எலும்பு எடுத்து நான் கடித்து எல்லாம் பண்ணி எதுக்காகன்னா, அந்த மனுஷால எலும்பை கடிக்கிறப்ப இந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை ஜனங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு காலரா வராது, நோய் வராது, ரோகம் வராது. அதுக்காக தான் அந்த சாம்பலில் போயிட்டு பரண்டது காளியம்மா பிறண்டு அந்த எலும்பை எடுத்து கடிக்கிறது. அதை கடிச்சாக்கா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதுக்கோசரம் தான் அந்த வேலை பண்ணுறது. ஆனால் எனக்கு அவசரமுள்ள பண்ணுறதில்ல. அது எங்களுக்கு எதுனே தெரியாது. அதை பற்றி எல்லாமே இந்த அம்மா உடம்புல பூந்து தான் இத்தனை வேலையும் பண்ணுறது. எல்லாரும் நல்லா இருக்கோசரம் தான் பண்ணுறது. எங்களுக்கு அவசரம் இல்லை. எல்லாரும் இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், எல்லா பிரபஞ்சத்தில் எல்லாரும் நல்லா, நோய் நொடி இல்லாமல், என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சமாக வரக்கூடாது, எல்லாம் செழிப்பாக நாடு இருக்கணும், எப்போயுமே சமாதானமாக இருக்கணும், எல்லாரும் ஜனங்களும் நல்லா இருக்கணும். எதுவுமே அதனால தான் அந்த சிவராத்திரி இதுக்கு பேர் கொல்லை விடுறது. அதனால் கொல்லை விட்டு இந்த மாதிரி நாங்கள் பண்ணுற பூஜை. இப்போ வந்து இப்போ வந்து என்னை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. இதை அந்த யூடியூப்பில் வந்துட்டு இதில் பார்க்குறவங்க பப்ளிக் ஜனங்க, யூடியூப்பில் ஒரு ஜனங்கள்லாம் எங்களுக்கு என்னன்னாக்கா, எத்தனையோ பேர் எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்கள் வந்து எங்கள் மங்களமுக்கி வந்து கோயில் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் வந்து என்ன எனக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன்னா, எல்லோரும் இப்படி தான் எங்கள் மாதிரி ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னென்னமாலாம் வேலை பண்ணுறாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. எங்கள் ஆளுங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நல்ல தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க, கெட்ட தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, வேறு மாதிரி தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரியே ஆம்பளை பொம்பளைகளும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, எல்லாம் வேறு வேலை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் எங்களை வந்து எல்லோரும் அது மாதிரி வேறு, இப்போ ஒரு ஆம்பளை பொம்பளை தப்பு பண்ணாக்கா அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க இப்படி தான் பிரித்து பேசுகிறீங்க. ஆனால் ஒரு திருநங்கையிலோ ஒரு மங்களமுக்கி எல்லாமே நாங்கள் ஒரு தப்பு பண்ணால் உங்கள் ஆளுங்க இப்படி பண்ணுவாங்களா, உங்கள் ஆளுங்க இப்படி செய்வாங்களா, உங்கள் ஆளுங்க அப்படியே மோசம் பண்ணுவாங்களான்னு சொல்லி எல்லாருமே கெட்ட பேர் தான். இது ஒரே தப்பான கண்ணோட்டத்தை மட்டும்தான் எங்களை நீங்கள் பார்க்குறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் எங்களை பார்க்காதீங்க. எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களுக்கும் திறமைகள் இருக்குது, எங்கள் ஆளுங்களுக்கும் எல்லாமே என்ன வேலை கொடுத்தாலும் அரசாங்க வேலை கூட செய்வாங்க. இப்போ பூஜை பண்ண எல்லா கோயிலும் பூஜை பண்ணுறதுக்கு எங்கள் ஆளுங்களை விடுங்க, சூப்பராக பூஜை பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க ஐயருக்கு கொடுங்க பண்ண மாட்டாங்க, எங்கள் ஆளுங்க அப்படி பூஜை பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. எந்த கோயில் அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் அங்காளப்பர் சாமிக்கு தெய்வத்துக்கு
ஒரு அலங்காரம் பண்ணுறது எங்கள் ஆளுங்க தான் கூப்பிடுவாங்க. எங்கள் ஆளுங்க தான் அலங்காரம் அப்படி அழகாக பார்த்து பண்ணுவாங்க. ஆம்பளை பொம்பளை கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எவ்வளோ திறமை வாய்ந்த திருநங்கைகள் இருக்காங்க. அதை மாதிரி இந்த யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்கும் திறமையான வசதி பண்ணி கொடுங்க. கோயில் வைக்கிறவங்களுக்கு 10 பேர் வந்து நாங்கள் வந்து தலையில் எடுத்து போகிறது கிடையாது, தூக்கிட்டு போகிறது கிடையாது. மழை பெஞ்சா 10 பேர் இந்த கோயிலில் கூட எவ்வளோ ஜனங்க வந்து உட்காருவாங்க. மழைக்கு நான் எல்லோரும் வந்து உட்காருவாங்க, போவாங்க, மழை விட்ட பிறகு எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய கோயிலில் பெரிய பெரிய பூஜாரிங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வருது, அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் வச்சுருக்கவங்கெல்லாம் வந்துட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட எங்களுடைய காசு பணத்தை போட்டு நாங்கள் கடை கட்ட நாங்கள் கடை கலெக்ஷன் பண்ண காசு அக்கம் பக்கம் கொடுக்குற வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை பார்க்குற நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை கொஞ்சம் பூர்த்தி பண்ணி எங்களுக்கு நீங்கள் தரணும். உங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை. தயவுசெய்து இங்கே எல்லோரும் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எங்கள் மாதிரி ஆளுங்களோ தப்பாக கண்ணோட்டம் நினைக்காதீங்க. எல்லோரும் அவங்களும் திருந்துறதுக்கு சான்ஸ் கூட திருந்துவாங்க. ஆனால் நாங்கள்லாம் இதில் பூஜை புனஸ்காரம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்படிலாம் நான் வருவேன்னு நானே நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் இந்த அங்காள பரமேஸ்வரி தாய் தான் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்தது. எல்லோரும் நல்லா இருக்கணுக்கோசரமாக நான் ஊருக்காகவே நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் எங்களுக்கோசரம் வாழ்கிறேன். இந்த ஊர் உலகம் நல்லா இருக்கணுங்கிறது இந்த மாதிரி இது ரூபம் எடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போது நான் அங்காள பரமேஸ்வரி சாமி கும்பிடுறேன். நான் திடீர்னு மேலாங்கண்ணிக்கு போனாக்கா அங்கே போய் மாதாவை கும்பிடுறேன். கேண்டில் வலிச்சு கொளுத்தி வச்சுட்டு மாதாவை கும்பிடுறேன். ஏன்னா அது அம்மா தான், அதுவும் சாமி கும்பிடுறேன். தர்காவுக்கு போனாக்கா அங்கேயும் போயிட்டு தர்காவில் போயிட்டு எல்லோரும் நல்லா வைப்பா, எல்லோரும் சமாதானப்படுத்துங்க, உலகத்தில் எல்லோரும் சமாதானம் வேணும், எல்லோரையும் நல்லா வைன்னு சொல்லிட்டு தர்காவில் போய் இறைவனை வேண்டுறேன். சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் வேண்டுறேன். சிவாஜி நகர் சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் வேண்டுறேன். இங்கே வந்து எங்களுக்கு அப்படி ஒன்றும் பாகுபாடு எதுவும் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் ஒரே தெய்வம். எல்லாம் எந்த தெய்வம் கும்பிட்டாலும் அந்த தெய்வம் எல்லாருக்கும் நல்லா வைக்கணும் தான் வேண்டிட்டு வரதான் எங்களோட கடமை. ದೇವಸ್ಥಾನ ಇಟ್ಟಿರೋದು ಏನು ಸೀಟ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಅರಸಾಂಗದವರು ಎಲ್ಲ ಪಬ್ಲಿಕ್ ಅವರು ಆಮೇಲೆ ಊರು ಕೌನ್ಸಿಲರ್ ಅವರು MLA ಅವರೆಲ್ಲ ಸೇರಿ ಇಂದೊಂದು ಕಲ್ಲು ಕಟ್ಟಬೇಕು, ಕಲ್ಲು ಮಂಟಪ ಕಟ್ಟಬೇಕು, ಒಂದು ಗೋಪುರ ಕಟ್ಟಬೇಕು. ಅಷ್ಟೇ ನಮ್ಮದು ಆಸೆ, ಮತ್ತು ಏನಿಲ್ಲ. ಇದು ಒಂದು ಕಟ್ಟಬೇಕು. ಒಂದು ನೀರಿಲ್ಲ, ನೀರು ಒಂದು ಪೈಪ್ ಹಾಕಿ ಕೊಡಬೇಕು. ಒಂದು ಕಲ್ಲು ಗೋಪುರ ಕಟ್ಟಬೇಕು. ಅಷ್ಟೇ ನಮ್ಮದು ಆಸೆ, ಮತ್ತು ಏನಿಲ್ಲ. ನಾವು ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಇದು ಕಲ್ಲು ಗೋಪುರ ಕಟ್ಟಿ ಒಂದು ಕುಂಭಾಭಿಷೇಕ ನೋಡಿಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಅಷ್ಟೇ ಸಾಕು, ಮತ್ತು ಏನು ನಮ್ಗೆ ಬೇಡ.